பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும். இந்த நாட்களையும் கர்த்தருடைய வார்த்தையோட, அவர் கிருபையோட, ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்தோட இந்த வாழ்நாளை நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கும்படி தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய வசனம் நமக்கு அழகாய் தெரிவிக்கிறது பாருங்க. வருத்தம் என்கிற பாரங்களை சுமந்து வாழ்க்கையில ஒரு பயணத்தை போய் தொடங்கி ஒரு பயணத்தை மீண்டும் வந்து மீண்டும் போய் மீண்டும் வந்து வருத்தத்தோடவே நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில பேருடைய சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியங்கள், ஒரு நன்மைகள் அவங்க வாழ்க்கையில தடை செய்யப்பட்டிருக்கலாம். அப்படி என்றால் நன்மைகளை அவர்கள் இழந்திருக்க நேரிட்டு இருக்கும். அப்படி இல்லை என்றால் நன்மையே இல்லை என்ற வருத்தம் அவங்களை ஆளுகை செய்திருக்கும். வருத்தம் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். அநேக பேருடைய சிந்தனைக்குள்ள போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய காரியமே அவங்கள குறித்து வருத்தப்படாம அவங்கள சார்ந்திருக்கிற, அதாவது பிள்ளைகளோ மனைவியோ குடும்பம், அவங்கள குறிச்சே வருத்தப்படுவாங்க. ஆனா என்னை சார்ந்து இருக்கும் போது நான் என்னுடைய மக்களை குறித்து நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் என்னை குறித்து வருத்தம் இல்லை. ஆனால் வார்த்தை நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது, தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை குறித்து வருத்தப்பட்டு, அதாவது உங்களுக்கு நன்மை இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டாலும் சரி, இல்லை உங்களை சார்ந்திருக்கிற உங்கள் குடும்பத்தினர்கள், உங்கள் மக்களை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, வருத்தத்தை மாற்றும் வல்லவரின் அல்லது வல்லமையான வார்த்தை, இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். வருத்தத்தை மாற்றும் வல்லமையான அல்லது வல்லவரின் வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை 3 முறை சொல்லுங்களேன். வருத்தத்தை மாற்றும் வல்லவரின் வார்த்தை, வருத்தத்தை மாற்றும் வல்லமையான வார்த்தை, வருத்தத்தை மாற்றும் வல்லமையான வார்த்தை. அதான் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். வருத்தத்தை மாற்றக்கூடிய வல்லமையான வார்த்தையை பேசுகிறார். என்ன பேசுறார் பாருங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வேத வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு, வருத்தத்தை மாற்றக்கூடிய வல்லமையான வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தம் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? வல்லவரின் வார்த்தை நன்மை உங்களுக்கு தரப்போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்துல வாருங்கள். என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளே, அநேக நேரத்துல நம்ம கர்த்தரை தேடுவோம், கர்த்தர் சமூகத்துல ஜெபிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை படிப்போம். எப்ப தெரியுமா? சில காரியத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. ஆனா சில விதமான வருத்தங்களை சுமக்கும் பொழுது எல்லாராலையும் கர்த்தரை தேடி பார்க்க முடியாது. அதே வாஞ்சியோட, அதே ஒரு விசுவாசத்தோட, அதே ஒரு உற்சாகத்தோட தேடி பார்க்க முடியாது. ஆனா அந்த வருத்தத்தை மாற்றும்படியே தான் வல்லவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிற மக்களே, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். போராட்டமா இருக்கலாம், நெருக்கடியா இருக்கலாம், பலவிதமான குழப்பமா இருக்கலாம், என்ன நடக்க போதேன்ற வருத்தமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாருங்க, வல்லவர் சொல்றார், உன் வருத்தத்தை மாற்றக்கூடிய வல்லமையான வார்த்தையை பேசுகிறார். உன் வருத்தத்தை துரத்தி அடிக்கக்கூடிய வல்லமையான வார்த்தையை தெரியப்படுத்துகிறார். உன் வருத்தங்கள் இல்லாமல் போகும்படியாய் மகிமையான வார்த்தையை தெரியப்படுத்துகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்க. அதிகமா கேட்ட வார்த்தையா இருக்கலாம், அதிகமா படிச்ச வேத வசனமா இருக்கலாம், ஆனா வல்லமையை நம்ம ருசி பார்க்கல. சில பேர் இன்னும் வல்லமைய அதை டேஸ்ட் பண்ணல. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவ பிள்ளைகளே, உன் வருத்தத்தை மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் உன் மத்தியில வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நன்றி இயேசுவே சொல்லுங்க பிரதர். உங்கள் வருத்தத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்களுடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் அவர் என் வருத்தத்தை மாற்றுகிற வல்லமையான தேவன். அவர் என் வருத்தத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான கர்த்தர் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயங்கள் பயப்படாமல் இருக்கட்டும், உங்க இருதயங்கள் கலங்காமல் இருக்கட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற கர்த்தர் உங்களை வருத்தத்தோடவே வாழ விடமாட்டார். உங்களை வருத்தத்தோடவே நாட்களை கழிந்து போக விடமாட்டார். அந்த வருத்தத்தை நீ ஜெயிக்கும்படியாய், அந்த வருத்தத்தை நீ இல்லாமல் போக பண்ணும்படியாய் அவர் சமூகத்தை தேடி வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் சமூகத்துல தேடி வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். விசுவாசத்தோட
இந்த வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நன்மையை பார்ப்பீங்க. கண்களை மூடி ஜபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகுணம் கர்த்தர் பெருகுணம் அப்பா. வருத்தத்தை மாற்றக்கூடிய வல்லவரின் வார்த்தை தேவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பலவிதமான வருத்தங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, தனிமையின் கண்ணீரோடு இருக்கிற வருத்தங்கள், பலவிதமான தோல்வியின் வருத்தங்கள் உண்டு சுவாமி. பலவிதமான ஏமாற்றத்தின் வருத்தங்கள் உண்டு சுவாமி. அது எல்லாத்தையும் மாற்றும்படியாய் உங்க சமூகத்துல நாங்கள் வர நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருத்தர் மேல தேவ சமாதானத்தின் வல்லமையின் கிருபை தயவு வெளிப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.